நண்டு பீடிடா சிண்டு விரல் கொண்டு பீடிடா ஒத்த விரல் தொட்டு பீடிடா அந்த பட்டு விரல் கோலம் விடுடா சுகம் என்ன மயக்க தொட்ட இடம் சுடு பறக்க மொத்த இடம் படபடக்க அழகு மலர்ந்திருக்க பின்னழகு படர்ந்திருக்க அந்த இடம் மொத்த இடம் தண்ணி வெடி வெடிச்சிருக்கு நண்டு பீடிடா சிண்டு விரல் கொண்டு பீடிடா ஒத்த விரல் தொட்டு பீடிடா அந்த கட்ட விரல் கோலம் விடுடா சரபமு பார்க்கிறது பள்ளி வாழம் அணிஞ்சிருக்கு அத முழுக்க நேரம் நெத்தி முடி வேர்த்திருக்க அந்த ஒரு நொடி உன்னை கேட்க நாடம் வந்து தடுத்து விட பெண்மை வந்து துடித்து விட அழகு பிறப்பிடமே என்னழகு உன்னிடமே ஒளி வந்து ஒளிகிறது இடம் வந்து இருக்கிறது நண்டு பிடிப்பேன் ஓ துண்டு வீரல் கொண்டு பிடிப்பேன் ஒத்த வீரல் கொண்டு பிடிப்பேன் என் கட்ட வீரல் கொலம் நண்டு அஞ்சு வீரல் காயம் செய்யுவேன் பத்து வீரல் மாயம் செய்யுவேன் அஞ்சு வீரல் காயம் செய்யுவேன் பத்து வீரல் மாயம் செய்யுவேன் நண்டு பீடிடா சிண்டு வீரல் கொண்டு பீடிடா ஒத்த வீரல் தொட்டு பீடிடா அந்த கட்ட வீரல் கோலம் விடுடா நீ சொல்றத பார்த்தா கேனத்தனமால இருக்கு உன்னை கொல்றதுக்கு உங்ககிட்ட பொறுப்பை படுத்திருக்கார் தொண்டமானே நீதான் பூங்குடியை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பேன் இது அண்ணனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன கொலை பண்ணி என்னையும் பூங்குடியும் பிரிச்சுட்டு மினிஸ்டர் தண்டவனையோட மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கமிஷனர் நயனாருடைய பிளான். இவ்வளவு பெரிய பிளான் நடக்கா? எந்த சூழ்நிலையிலும் அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. அப்ப பூங்கொடி நீ அதை விடு மாமா, இப்ப சரகடிப்போ. அவளை பிரியரா நெசமா நினைச்சவே அவளை மறக்கிறா. அக்கினி குஞ்சாய் பிறந்தவனே
என்னங்க, உங்களை சுத்தி 100 பேர் இருக்கும்போது அவங்க மத்தியில நீங்க கம்பீரமா நிக்கிறதாக நான் பார்த்திருக்கேன். இப்படி சோகமா நான் உங்களை பார்த்ததே இல்லை. என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னோட வாழ்க்கையை நான் எனக்காக ஆரம்பிக்கல, என்னை நம்பி வர மக்களுக்காக ஆரம்பிச்சேன். அதுல எது குற்றம் எது நியாயம் எனக்கு தெரியாது. ஆனா அதனுடைய விளைவு இப்ப போலீஸ்ல என்ன என்கவுண்டர் பண்றத பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் விடுபடணும்னா, உன்னோட பூவும் புட்டும் தாலியும் நிலைச்சிருக்கணும்னா, நமக்காக நான் எடுக்க வேண்டிய அறுவாள் இப்ப கணேஷ் எடுக்கணும். அதான் என்னோட மன உளைச்சல் காரணம். க்ஷேத்ரம் இது குருக்ஷேத்ரம். கணேசா, உங்க அண்ணனை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என் தாலியை காப்பாத்துறதுக்கு அவர் எடுக்க வேண்டிய அருவாளை நீ எடுக்கிற. இங்க வரவங்க எல்லாம் இந்த வீட்டு ஒரு கோயிலாவும் உங்க அண்ணனை ஒரு தெய்வமாவும் மதிச்சுதான் அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு இங்க வராங்க. ஆனா அவருக்கே ஒரு பிரச்சனைன்னும் போது அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு கணேசா. நீதான் இந்த வீட்டு மருமக. என் பெரிய மகன் தொண்டமான் கிட்டையும் என் மருமக கிட்ட இதை பத்தி சொல்லி உனக்கும் கணேசனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏய் கணேஷா, நான் மட்டும் இப்ப எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேடா. ஆமாண்டா, நான் கல்யாணம் ஆகி எந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேனோ அப்படியே இருந்தாங்கடா உன் வீட்டுல இருந்த எல்லாரும். உங்க அம்மா, உங்க பாட்டி, அப்புறம் உன் தங்கச்சி, அதான் என் மச்சினிச்சி, எல்லாரையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுடா. அது மட்டும் இல்ல, நீ உன் ஃபேமிலியை பத்தி நிறைய சொன்னல, அதெல்லாம் வச்சு அவங்கள கலாய்ன்னு கலாய்ச்சிட்டேன்டா. என்னமோ தெரியலடா, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மனசெல்லாம் ஏதேதோ நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் நீ? உன் கேர்ள் ஃப்ரெண்ட், உன் வைஃப், உன் வுட் பி, இப்படி எதை வேணா வச்சுக்கோ. ஏய், யார் நீ? என்ன காமெடியா? ஏய், யார் நீ? எங்க வீட்டுக்கு போனேல, எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா பாட்டி தங்கச்சி எல்லா பத்தி தெரிஞ்சிட்டீல, என்ன பத்தி தெரிஞ்சிட்டீல, உன்னை பத்தி சொல்லுடி சொல்லு. யாரு நீ? எனக்கு என் அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். போலீஸ் கமிஷனர் நாயனார் தான் எல்லாமே பாத்துக்கிறாரு. இதுதான் என் ஃபேமிலி. மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. நைட்டு 10 மணிக்கு மேலதான் அந்த போலீஸ் கமிஷனர் எங்க அக்காவை பாக்குறதுக்கு வருவாரு.
அவரை சரியா கூட பார்த்தது இல்லடா. சரியா பார்த்தது இல்ல? சரியா கூட பார்த்தது இல்லையாமா? ஏய் என்னடி என்ன? ராத்திரி 10 மணிக்கு மேல அதுவும் 2 பொம்பளை இருக்கு வீட்டுக்கு லோக்கல் கமிஷனர் வந்தாலாமா? இவ சரியா பார்க்கலையாமா? யாரு காவுத்துறா? ஏண்டி நீங்க 2 பேர் மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு லோக்கல் கமிஷனர் வரானா? அவன் உன்னை பார்க்க வந்தானா இல்ல உங்க உட்காவை பார்க்க வந்தானா? கேட்கறதுக்கு நான் என்ன சும்மா பயலா? என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அப்படிப்பட்ட ஒருத்தன் தான்டா நீ. இனிமே நான் உன்னை எப்பவே பார்க்க கூடாது. காதல் தூக்குதே காதல் தூக்குதே விசுவாசம் ஜெயிக்குதே விசுவாசம் ஜெயிக்குதே யாரோ விதைச்சது இங்க கருகுதே கருவும் இடமெல்லாம் மனசு வலிக்குதே மனசு உங்க தாத்தா பேரை இனிமே எல்லாமே வாழ்க்கை இனிப்பாதான் இருக்க போதே. சென்சஸ் கணக்கு எடுக்க வர்றவ மாதிரி என் மருமக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாடா. உங்க அப்பா போட்ட முன்னாடி அவளை விளக்கேத்த வச்சு நாங்க எல்லாரும் மனசார அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டோம். இதோட கிடையாதுடா, உன் பெரிய அண்ணன் கிட்டையும் உன் அண்ணி கிட்டையும் உடனே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம். பேராண்டி உன் தாத்தா மாதிரி அழகான பொண்டாட்டியை நீ செலக்ட் பண்ணிட்டடா. நான் யாரு? உன் பேர் என்னாச்சே? அண்ணி சூப்பரா இருக்காங்க. ஆனா என்ன வாய் தான் கொஞ்சம் நீளம். மவனே நீ மொத்தமா மாட்ட. இந்த பக்கம் பூங்குடி தான் இந்த வீட்டு மருமகளா வரணும்